இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜ் தொறந்து பார்த்தா, ஃப்ரிட்ஜில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. கொஞ்சமா மஷ்ரூம், கொஞ்சமா பட்டாணி, கொஞ்சமா பன்னீர். சரி எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போல தான் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமா கட் பண்ண ஆனியன், இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில மஷ்ரூமும், பட்டாணி மட்டும் ஸ்டார்ட்டிங்கே ஆட் பண்ணணும். பன்னீர் வந்து வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னால கொஞ்சம் கார சட்னி வந்துச்சு. சரி அதையும் விட்டு வைப்பானேன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி உள்ளே போட்டு காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணல. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பன்னீர் க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில்ஸ்க்கு அப்புறம் வீடே சும்மா கமகமன்னு இருந்துச்சு. நான் கிளவராக பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மிச்சம் மீதியெல்லாம் போட்டிருக்கோம், எப்படி வரும்னு தெரில. நல்லா தான் வந்துருந்துச்சு.